ஹல்லேலூயா. மனமே உயிரை அழித்து காத்த இயேசுவை மறப்பாயோ? மீண்டும் வரும் அக்கருணையின் வடிவை சந்திக்க வருவாயோ? விடுவேனோ மறப்பேனோ என் இயேசு மாத்திரம் நான். விடுவேனோ மறப்பேனோ என் இயேசு மாத்திரம் நான். மனமே உயிரை அழித்து காத்த இயேசுவை மறப்பாயோ? மீண்டும் வரும் அக்கருணையின் வடிவை சந்திக்க வருவாயோ?
அல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வாராக. இந்த நேரலையிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் உபாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 23ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம். உனக்கு விரோதமாய் எந்த சாபம் இருக்கிறது அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. சாபத்தை எடுத்து போட்டு அங்கே ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வரல. சாபத்தை எடுத்து போட்டு அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. அங்கே எதை அவர் கொண்டு வர்றாராம்? அதே சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இது முடியுமா? எப்படி முடியும்? அவரால் முடியும். ஒரே வார்த்தையில் முடிச்சாச்சு. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறேன். இட்லி மிச்சம் ஆயிடுச்சு. அதான் சாப்பிட்ற இட்லி தான் சொல்கிறேன். என்ன பண்ணுவீங்க? உப்புமாவா பண்ணிடுவீங்கல்ல? உப்புமா மிஞ்சிருச்சு என்ன பண்ணுவீங்க? பக்கோடாவை மாற்றுவாங்க. பக்கோடாவோட மிக்ஸ் பண்ணுவாங்க. பக்கோடா மிச்சம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? அதுதான் வடகரியாக மாறும். அதுதான் உருமாறுறது. இது ஏன் சொல்ல வர்றேன்னா, ஒரே காரியம் அது மாறி வர்றதுக்குள்ளதை சொல்ல வரேன். அப்போது நம்முடைய சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சபையில் ஒரு சகோதரன் வந்து செய்தி கொடுத்தாரு. ரவி பால் அப்படின்னு அவருடைய பேர். ரவி என்று பெயர் இருந்தது. அவர் பால் என்ற பெயரை மாற்றி அவர் செய்தார். ஜாபர்கான்பேட்டையை சேர்ந்தவர் அவர். அவங்க அப்பா வந்து மன்னார் மேஸ்திரி அப்படின்னு சொன்ன ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது. சூளப்பள்ளத்தில் அதிகமாய் சூளை வைத்திருந்தவர்கள் அவர்கள் தானாம். இந்த சூளப்பள்ளம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு பக்கத்தில் வரும்னு வைங்களேன். 45 வருஷத்துக்கு மேலே இருக்கும். மன்னார் மேஸ்திரின்னா அவங்க தான் அதிகமாய் சூளை வைத்து அவர் அந்த பண்ணியிருக்கிறாங்க. ஜாபர்கான்பேட்டையில் அவருக்கு சொந்த வீடு. நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் நல்ல பெரிய வீடு கட்டியிருந்தாங்க. அவங்க வீட்டு வாசலை ஒட்டி ஒரு கோயில் ஒன்று கட்டி, இந்து கோயில் ஒன்று கட்டி, இவர் தான் அதுக்கு பூசாரியாக இருந்தவர், அந்த ரவிபால் அப்படிங்கிறவர். அவருடைய ஜாதகம், நீ ஒரு 10-20 பேரை வச்சு வேலை வாங்கலாம், அதற்குரிய அதாரிட்டி, அதற்குரிய தகுதி, அதற்குரிய சூழ்நிலைகள் உனக்கு இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்துடைய வேலைகள் கிடைப்பதற்கு உனக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவருடைய ஜாதகம் சொல்லியிருக்கான். ஜாதகத்தை கையில் வச்சுருக்கிறாரு. இருக்கிறாரா என்னன்னு தெரியும், ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஜாதகத்தை கையில் வைத்திருப்பார் அவர். இந்த என்னுடைய ஜாதகம் இருக்குது, நீ எங்கே வேணாலும் போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நடந்தது என்ன? எப்படியோ ஒரு விதத்தில் அவர் இயேசுவானவரை அறிந்து கொண்டார், இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டார். பிடபிள்யூடில் அவருக்கு வேலை கிடைச்சது. அரசாங்கத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிற நாட்களில் தான் இங்கே வந்து செய்தியை கொடுத்தாரு. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்தோம்.
அவரை வைத்து அரவிப்பால் என்று சொல்லி பழைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாம், ஜாதகம் என்ன சொல்லுது? அரசாங்க வேலை இல்லை, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு 10 பேர் 20 பேரை வைத்து நீ என்ன செய்யலாம்? வேலை வாங்கலாம். ஏன்னா அவங்க அப்பா அந்த வேலை செய்துக்கிட்டு இருந்தார். இது அவருடைய ஜாதகம். ஆனால் அவர் அரசாங்கத்திலே வேலைக்கு சேர்ந்தார். அப்போ ஜாதகத்தை மாற்றக்கூடியவர், ஜாதகத்தை பொய் என்று நிரூபிக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஏன்னா ஜாதகம் எழுதுறது யாரு? மனிதன் தான் எழுதுறான். எதை வைத்து எழுதுறான்? போறவர்கள் சொல்லக்கூடியதான பிறந்த நேரம். பிறந்த நேரம் சரியா யாருக்கு தெரியும்? உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸுகளுக்கும் டாக்டருக்கும் தான் தெரியும் கரெக்டாக எந்த நிமிஷத்தில் பிறந்ததுன்னு சொல்லி. ஆனால் அவங்க எழுதி கொடுக்கறது வேற ஒன்றாக இருக்கும். இப்போ 10:11 அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 மணி 11 நிமிஷத்தில் பிறந்திருக்குன்னா 10 மணி 11 நிமிஷம் அவங்க எழுத மாட்டாங்க. 10:10 எழுதுவாங்க, 10:15 எழுதுவாங்க. இதுதான் அவர்கள் எழுதக்கூடிய குறிப்பு. அதுக்கப்புறம் ஏதோ அந்த நட்சத்திரங்கள் ஏதோ பார்ப்பாங்க. இதெல்லாம் இவர்கள் சொல்கிறத வச்சு தான் அவங்க கணிச்சு கொடுப்பாங்க. அப்போது ஜாதகங்களை பொய்யாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய. அவருக்கு ஒரு சாபம் இருந்தது, அரசாங்க வேலை கிடைக்காதுன்னு சொல்லி. ஆனால் அந்த சாபத்தை மாற்றி அரசாங்க வேலை கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் கூட எந்த சாபத்திற்குள்ளே நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம், எந்த சாபங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கொடுக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிப்போம். இங்கே வரும்போது பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து கோடிட்டு சொல்லுகிறார். இதை ஒரு சில இடங்கள் அந்த சம்பவத்தை குறித்து நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம். என்னாகம புஸ்தகத்தில் 22, 23 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருடங்கள் தாண்டி அவர்கள் கடந்து வரும்போது மோவாப் என்ற ஒரு தேசத்திற்குள்ளாய் கடந்து வர்றாங்க. மோவாப் என்ற தேசத்திற்குள்ளாய் கடந்து வர்றாங்க. அந்த மோவாப்பை ஆட்சி பண்ணி கொண்டிருந்தவன் பாலாக் என்ற ஒரு அரசன். பாலாக் பேர் என்ன? பாலாக் என்ற ஒரு அரசன். பாலாக் என்பதற்கு பாலாக்குவோன் அப்படின்னு அர்த்தம். பாலாக்குவோன்னா ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடியவன் என்ற அர்த்தம். இப்போ இந்த தேசத்தில் வந்து அவங்க தங்கி இருக்கிறாங்க. இவனுக்கு பயம் பிடித்து கொள்ளுகிறது. இந்த ஜனங்கள் யார் என்று தெரியல. இவருடைய கலாச்சாரங்கள் வேறமாய் இருக்கிறது, இவர்கள் ஆடைகள் வேறமாய் இருக்கிறது, இவருடைய ஆகாரங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது, இவர்கள் நடவடிக்கைகள் வித்தியாசமாய் இருக்கிறது. இவர்கள் யார் என்று தெரியவில்லையே. இவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை மூடக்கூடிய அளவுக்கு பறந்து விரிந்த ஜனங்களாய் இருக்கிறார்கள். சில வேளை அருகாமையில் இருக்கிற தேசத்தார் வந்து என்னுடைய நாட்டோடு யுத்தம் பண்ணுவார்கள் என்றால் இவர்களும் அவர்களோடு இணைந்து கொண்டு எனக்கு சேதத்தை உருவாக்குவார்களே என்று அவன் பயந்து, யார்? பாலாக் என்ற அந்த ராஜா, மோவாப்பிய ராஜா பயந்து அந்த தேசத்தில் இருக்கக்கூடியதான குறி சொல்லக்கூடிய ஒருவனாகிய பேலேயாம், பாலாம் அப்படின்னு கூட அவனுக்கு பேரிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலேயாம் என்று ஒரு சில இடத்துலையும் பாலாம் என்று சில இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலாம் என்றால் பட்சிப்போன் என்ற அர்த்தம். அவனுடைய வேலை என்ன? குறி சொல்லுகிறவன். அவருடைய தொழில் என்ன? குறி சொல்லுகிறவன். இவனை போய் அழைச்சிட்டு வர சொல்கிறான் அந்த ராஜா.
பிலேயாம போய் அழைச்சிட்டு வா, அவன் வந்து இந்த ஜனங்களை சபிக்கட்டும். அப்படி சபிச்சா இந்த ஜனங்களெல்லாம் சபிக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி, அதே போல் அவனை போய் அழைக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நான் உங்கள் விருப்பத்துக்கு வரமாட்டேன், கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்தால் வருகிறேன், அவர் என்ன எனக்கு சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நான் சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறான். இதே போல் பேசுகிறாங்க. திரும்ப அவன் வருகிறான், நிறையா பணம் தாரேன், பொருள் தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வருகிறான். வர்ற வழியில் தான் கழுதையை கொண்டு அவனுக்கு புத்தி புகட்டினார். இதெல்லாம் ஒரு சம்பவம், அதுக்குள்ளே நான் கடந்து போல, அது விரிவாய் போய்கொண்டிருக்கும். ஒரு மலையின் மீது நின்று இந்த ஜனங்களை பார்னையே ஜனம் பெருத்து போய் இருக்கிறாங்க, இந்த ஊரவே மூடுற மாதிரி இருக்கிறாங்க. அதனால் இங்கே நின்று இந்த ஜனங்களை நீ சபி, அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்கன்றான். அவன் சபிக்க சொல்வது எதற்காக சபிக்க சொல்கிறான்? ஒன்று, இந்த ஜனங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்குது, அவர்கள் ஆடைகள் வித்தியாசமாக இருக்குது, அவருடைய ஆகாரங்கள் வித்தியாசமாக இருக்குது. இது என்னுடைய ஜனங்களுக்குள்ளாய் வந்து விடும் என்று சொன்னால் நிலைமை என்னவென்று எனக்கு புரிந்து கொள்ள முடியாது என்று யோசித்திருக்கலாம். இது ஒன்று. அடுத்ததாக, அடுத்தவர்கள் வரக்கூடியதான யுத்தத்திற்கு எதிர்நாட்டுக்காரர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களோடு இவர்கள் இணைந்து கொள்வார்கள். அப்படி இணைந்து கொள்வார்கள் என்றால் அது எங்களுக்கு சாபமாய், எங்களுக்கு துக்கமாய் முடிந்துவிடும். ஆகையினால் அந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது. ஆகையினால் அவர்களை நீ என்ன செய்? சபித்து விடு. இல்லையா? இவர்கள் யாருன்னே தெரியாது, எங்கள் ஊருக்குள்ளே வந்திருக்கிறாங்க, அதனால இவங்களை நீ சபிச்சிரு. இப்படியெல்லாம் பல காரியங்களை அவன் மனதிலே வைத்து அங்கே சொல்லி கொண்டு வருகிறான். அப்போ பிலேயாம் ஒரு மலை மேலே போய் நின்று அதை சபிக்கும்படியாக கூட்டு கொண்டு போகிறாங்க பிலேயாம. அவன் அங்கே ஒரு பலிபீடம் கட்ட சொல்கிறான். திரும்ப சொல்கிறாரு, கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்கிறாரு. அதைத்தான் அவன் சொல்கிறான், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவன் சொல்கிறான், இந்த ஜனங்களை சபிக்க சொன்னால் நீ ஆசீர்வாதத்தை கூறுறியே அப்படின்றான். திரும்ப இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். இந்த மலையில் நின்னாவது இவங்களை நீயே சபிச்சிரு. அங்கேயும் அதே மாதிரி பலிபீடங்களை கட்ட சொல்லுகிறான், காளைகளை பலி கொடுக்கிறான். அங்கு நின்று அவன் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறான். இவன் சொல்கிறான், மூன்றாவது இடத்தும் கூட்டு போகிறான், அதே போல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ராஜா சொல்கிறான், இந்த 3 முறையும் இவங்களை சபிக்கிறதுக்காக நான் வர சொன்னேன், நீயோ இந்த 3 முறையும் இவர்களை ஆசீர்வதித்தாய். நீ இவர்களை சபித்திருப்பாய் என்றால் உனக்கு எவ்வளவோ பொன்னும் வெள்ளியும் கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி இருப்பேன். இப்படி நீ ஆகாதவனாய் போய்விட்டாயே என்று சொல்லி அவனை விரட்டுகிறான். இவன் பணத்துக்கு ஆசை பிடிச்சவன் போகும்போது சும்மா போல ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு போகிறான். இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களை நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியம் செய், உன்னுடைய பெண்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பெண்களை நீ எடுத்துக்கொள். அப்பொழுது அந்நிய வித்து அவர்களுக்குள்ளாய் கடந்து போகும். அவர்கள் தேவன் அவர்களை விட்டு ஒதுங்குவார், அவர்கள் சாபத்திற்கு சொந்தக்காராய் மாறுவார்கள் என்று ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு கடந்து போகிறான். வெளிப்படுத்தல் வரைக்கும் இதை குறித்து சொல்லி இருக்குது. பிலேயாமுடைய துர் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் என்று சொல்லி ஒரு தவறான ஆலோசனையை அவர்கள் கொடுத்து விட்டு கடந்து போனால் அதே போல் அந்த மோவாப் ராஜா செய்தான். ஜனங்கள் அவர்களே ஒரு வீழ்ச்சியை கண்டு கொண்டார்கள். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதபடி நடந்து, தாறுமாறான வாழ்க்கைகள் நடந்து, குடித்து வெறித்து, தேவன் விரும்பாத காரியங்களை செய்து தங்களை தாங்களே என்ன செய்தார்கள்? அழித்து கொண்டார்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் சொன்னதான எல்லா சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இவர்களே சாபத்திற்கு உட்படும் வரைக்கும்
வெளியிலிருந்து வந்த சாபம் இவங்களை ஒன்றும் செய்யலை. வெளியிலிருந்து வந்த சாபம் இவர்களை ஒன்றும் செய்ய முடியலை. என வேதம் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்போ நமக்கு விரோதமாய் ஒருவர் சாபம் இடுகிறார்கள்னு சொன்னால் அது தங்காது. எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ அது அங்கே திரும்பி போகும். நான் அடிக்கடி சொல்லுவது போல, நாமெல்லாம் ஒரு சுவர். நாமெல்லாம் சுவர். நம்மீது ஒரு பால் அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்த இடத்திற்கே திரும்ப போகும். மெதுவாய் அடித்தால் மெதுவாய் போகும், வேகமாய் அடித்தால் வேகமாய் போகும். அதே போல நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எந்த சாபங்களானாலும் அது நம்மை சேதப்படுத்தாதபடி அது எங்கிருந்து வந்ததோ அங்கே புறப்பட்டு போகும். லேலுயா. நாமாய் சாபத்திற்குள் போய் விழுந்தால் மாத்திரமே அது நம்மை ஜெயிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் போய் என்ன செய்தார்கள்? சாபத்திற்குள்ளாய் மாட்டிக்கொண்டார்கள். இதற்கு அந்த பாலாம் என்று பிலேயாம் கொடுத்த ஆலோசனை, அந்த பாலாக்குக்கு அந்த ஆலோசனைப்படி அங்கே நடந்தபடியினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த மாதத்தில் நமக்கு விரோதமாய் எந்த சாபங்கள் வந்தாலும் சிலவேளை வீட்டுக்குள்ளேயே சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயே சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ நாசமாக போவ, என்ன அடிக்கிறிய. புருஷனை பார்த்து மனைவி சொல்லுவாங்க, மனைவி பார்த்து புருஷன் சொல்லுவாங்க, பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லுவாங்க, பெற்றோரை பார்த்து பிள்ளைங்க சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிடுவாங்க. நீ வண்டியில் போகும்போதே கால் ஒடிஞ்சு போவ. யார் சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் என்ன அமைதியாக இருக்கிறீங்க? தெரியாதோ உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல? நல்லவங்க, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. எங்கெங்கேயோ வருது, இவனுக்கு வரமாட்டேன்னுதே ஒன்று. யார் யாருக்கோ வருது, இவனுக்கு வரமாட்டேன்னுதே ஒன்று. யார் சொல்கிறது? இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் தான். மறந்துடாதீங்க. வாயிலிருந்து எப்போவுமே எந்த வார்த்தைகள் வர வேண்டும்? சாதகமான வார்த்தைகள் வர வேண்டும். சாதகமான வார்த்தைகளே வர வேண்டும். பாதகமான வார்த்தைகள் ஒன்றும் வர வேண்டாம். அப்படி என்றால் நாமே சாபத்திற்குள் போய் மாட்டினால் ஒழிய அந்த சாபம் நம்மை ஜெயிக்க முடியாது. எந்த விதங்களில் சாபம் வரும்போதும் கர்த்தரை அறிந்திருக்கிறார், அதற்குரிய ஆலோசனைகளை கொடுக்கிறார், நம்மை ஒதுங்கும்படி செய்கிறார். அதில் நாம் ஒதுங்கி கொள்ளும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சரி, இப்போது ஒரு சில சாபங்களை மாத்திரம், சாபம் எப்படி வரும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு சொல்லுகிறேன். கூடுமான வரைக்கும் வேத வசனத்தை மாற்றம் நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். நீங்களே அதை வீட்டில் போய் தியானித்து கொள்ளுங்கள். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 27:13, மன்னிக்கணும், 27:13. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. உன் அப்பாவுக்கு பிரிய மாதிரி, அவர் விரும்புகிற மாதிரி நான் சமைத்து கொடுக்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறாள். இந்த சம்பவம் சொல்லும் போதே நமக்கு தெரியும் யாருன்னு சொல்லி. ரெபேக்காள் சொல்லுகிறாள். யாரை பார்த்து? யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாள், உனக்கு வரும் சாபம் என் மீது இருக்கட்டும். அப்போ அது தாயினுடைய உள்ளம். ஏசா யாரு? அவனும் மகன் தான். அப்போ ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பியும் வைக்கணும். ரெண்டு மகன் தானே, தனிக்கு மூத்த மகன் இல்லையா?
சில வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பிள்ளைங்க இருந்தால் மூத்த பிள்ளைக்கு ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்கும், இளைய பிள்ளை ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், என்னை கூடாது, அது நடைமுறையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆமாம், எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த இல்லை, நான் என்னுடைய அப்பா அம்மாவோடு இருக்கும்போது, தம்பியை கெடுத்ததே நீங்கள் தான்மா, தம்பி எப்போ கேட்டாலும் அவனுக்கு காசு கொடுக்குறீங்க, அவனுக்கு எடுத்ததே நீங்கள் தான் அப்படிம்பாங்க எங்கள் அண்ணன்மார். ஏன்னா எங்கள் அம்மாவை எப்படி காக்கா பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் தலைவலின்னா, நான் அங்கே மூணார் போகிறோம்மா, உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ரூபா மாத்திரை வாங்கிட்டு வந்து, அப்போ 1 ரூபாய்க்கெல்லாம் 4 மாத்திரை 5 மாத்திரை கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா போதும். என் பிள்ளை தான் எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சுமாங்க. அந்த 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து 10 ரூபா கொடுத்துருவாங்களாம் இல்லையா? இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு தெரியும் அது எப்படி பெற்றோரை எப்படி ஏமாத்துறது, எப்படி வாங்கிறது அப்படிங்கிறது. அப்போது இது ஏன் இப்படி நடந்ததுன்னு சொன்னால், தேவனுடைய திட்டம் நிறைவேறதுக்காக இது நடந்தது. தேவன் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஏசா வெறுக்கணும், யாக்கோபை சிநேகிக்கணும். அதனால தான் நடந்த சம்பவம். அப்போது இவனுக்கு சொல்கிறான், இப்போ உங்கள் அப்பா ஆசீர்வாதத்தெல்லாம் அண்ணனுக்கு கொடுத்துட போகிறாரு, நீ போய் ஏதாவது ஒன்றை வெட்டி எடுத்துகிட்டு வா, வேட்டையாடி கொண்டு வர்ற மாதிரி நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு தரேன், அதை சாப்பிடட்டும், அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்க. இவன் சொல்கிறான், அப்பா என்னை சபிச்சிட்டார்னா, அண்ணன் உடம்பு முழுவதும் கரடி மாதிரி ரோமம் இருக்கிறவன், எனக்கு ரோமம் இல்லை, அண்ணனுடைய சத்தம் வேற, என் சத்தம் வேற, அப்பா என்ன சபிச்சிட்டா நான் என்ன செய்வேன்? அதுக்கு தான் அவன் சொல்கிறா, அந்த சாபம் என் மீதி இருக்கட்டும், அது ஒன்றும் செய்யாது, நீ போங்கிறாரு. இதுக்கப்புறம் போய் அவன் கொண்டு வரான், ஆசீர்வதிக்கிறான், அது போகிறான். நான் அதுக்குள்ளே கடந்து வரல. அப்போ முதலாவது இந்த சாபம் எப்படி வருகிறது அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்த இடத்துல சாபம் வந்து அப்போ எப்போ வருது இந்த சாபம்? எப்படி வருது இந்த சாபம்? எப்படியா? சரி, நான் சொல்லிடுறேன், நேரம் இல்லை. பிறரை ஏமாற்றும் போது வரும் சாபம். நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் வேண்டாலும் சரி, எந்த செயல்பாட்டில் வேண்டுமானாலும் சரி, மற்றவர்களை எப்பொழுது நாம் ஏமாற்றுகிறோமோ அந்த நாளிலே நமக்கு ஒரு சாபம் ஏற்படுகிறது, மறந்துடக்கூடாது. அப்போ மற்றவங்களை ஏமாற்றுற காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏமாத்துறதுன்னா நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி, அதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இல்லையா? அப்போ ஒன்று, எப்பொழுது நமக்கு சாபம் வருகிறது? பிறரை ஏமாற்றும் போது. அந்த சாபத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை செய்வார். ரெண்டாவதாக 2 நாளாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 34வது அதிகாரத்தில் 24, 25 வாசிப்போம். 2 நாளாகமம். இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற, ஏன்னா 12 கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரம் காலப்போக்கில் மாறி மாறி 2ஆய் மாறினது. இஸ்ரவேல் கோத்திரம், யூத கோத்திரம் வந்து 2ஆய் மாறினது. இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஒரு ராஜா இருந்தான், யூத கோத்திரத்துக்கு ஒரு ராஜா இருந்தான். காலப்போக்கில் அதுவும் மாறி யூத கோத்திரம் வந்து ஒரே ரீதியில் வந்தது, ஒரே கோத்திரம் என்றது மாறி வந்தது. இங்கே வரும்போது யூத ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களும் ஆகிய பொல்லாப்பை இந்த ஸ்தலத்தின் மீதும் இதன் குடிகளின் மீதும்
வர பண்ணுவேன். அந்த யூத ராஜாவுக்கு முன்னால் ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. அது அன்னைக்கு இருந்த தோல் சுருள்கள், மோசே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள்லாம் அதில் இருந்தது. அதை வாசிக்கும்போது அதில் சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சாபமெல்லாம் வரும்னு சொல்லியிருக்குது. இதை வாசிக்கிறாங்க. அதை கண்டெடுத்தாங்க. ஆலயத்தை சுத்தப்படுத்தும் போது அங்கே இருந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க. இதை இவன் தெரிந்து கொள்ளுகிறான். இப்போ அந்த சாபம் வரும் என்று சொல்லி இருக்குது. இந்த சாபம் யாருக்கு வருவதை 25 சொல்லி இருக்குது. அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால். அப்போ என்னை விட்டு தூரம் போய், என்னை விட்டு தூரம் போய் தங்கள் கைகளினால் செய்ததான எல்லா தவறுகளின் நிமித்தமும், என்னை விட்டு தூரம் போய் அவர்கள் கைகளினால் செய்த எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அவர்களுக்கு சாபம் வரும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை விட்டு எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு பின்மாற்றத்திற்குள் கடந்து போகிறோமோ, எப்பொழுது நாம் ஒரு தவறான காரியங்களை செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் என்ன வரும்? சாபம் வரும். அதைத்தான் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். 2, முதலாவது சாபம் எப்போ வரும்? பிறரை ஏமாற்றும் போது. 2வது சாபம் எப்போ வரும்? தேவனை விட்டு தூரம் போகும்போது. 3வது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:23 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:23 இருக்கா? பையுள்ள நியாயாதிபதிகள் யோசுவா, அதுக்கப்புறம் வாசிங்க. அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் சொல்லுகிறார். வரவில்லை. கர்த்தருடைய பட்சத்தில் துணையாக நிற்க வரவில்லை. ஆமாம், சரி போதும். அந்த இதோட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கங்க. இதற்குரிய என்னன்னா, கர்த்தருக்கு பக்கத்தில் வராதவர்கள் சபிக்கப்படுவார்கள். முதல்ல நம்ம பார்க்கும்போது தேவனை விட்டு விலகும்போது அவருடைய கையின் கிரியையினால் அவர்களை என்ன செய்கிறார்? சாபத்திற்குள்ளாய் கொண்டு போகிறார். இங்கே வரும்போது கர்த்தருடைய பட்சத்தில் வராதவர்கள், அப்போ பின்மாற்றத்தில் கடந்து போனவங்க, கர்த்தரை விட்டு தூரம் போனவங்க, ஏதோ ஒரு விதத்தில் மனம் மாறி கர்த்தருக்குள்ளாய் அறிக்கை செய்து கர்த்தருக்குள் வராமல் போகக்கூடியவர்களை என்ன சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி இருக்குதே? சாபம் சூழ்ந்து கொள்ளும். அதான் இங்கே சொல்லி இருக்குது. முதலாவது சாபம் எப்படி வரும்? அப்போ பிறரை ஏமாற்றும் போது. 2வது தேவனை விட்டு தூரம் போய் கைகளின் கிரியைகள் தவறாய் இருக்கும்போது. 3வது தேவனிடத்தில் வராத பட்சத்தில். தூரம் போகிறதோட நின்றா கூட பரவாயில்லை, பக்கத்தில் வரலனாலும் அது என்னவா? சாபமாய் மாறுகிறது. மறந்துடக்கூடாது. இன்னும் ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 2:14. 2 பேதுரு 2:14 இருக்கிற பிரித்து பொருளாசையின் பலனாகிய பொருளாசையில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல.
திரும்ப வாசிப்போம் அது அப்படியே. விபச்சார மயக்கம். இந்த வேதத்தில் அந்த விபச்சாரம் என்று சொல்லும்போது தவறான ஆண் பெண் உறவுங்கிறத மாத்திரம் சொல்லலை. விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் போகிறது விபச்சாரத்திற்கு ஒப்பாய் இருக்குன்னு சொல்லியிருக்கு. மலைகள் தோறும் அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள், மரங்களின் கீழே என்று வாசிக்கிறோம். அந்நிய தேவர்களை நாடி போவது விபச்சாரத்திற்கு ஒப்பாய் இருக்குதுன்னு வாசிக்கிறோம். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, அதற்கு ஒரு பெயர் விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மறந்துடக்கூடாது. அப்போ இங்கே வரும்போது என்ன வாசிக்கிறோம்? விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகள். அப்போ அந்த ஒரு மயக்கம், விபச்சாரத்தினால் வரக்கூடிய ஒரு மயக்கம், அதே போன்று பொருளாசையில் ஏற்படக்கூடிய ஒரு மயக்கம், மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளும் ஆகிய கண்களை உடையவர்கள். உறுதி இல்லாத ஆத்மா, ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இல்லை, ஒரு ஸ்திரத்தன்மையுடைய ஆத்மா இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகளாய் அவர்கள் மாறுகிறார்கள். இங்கே எப்படி சாபத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறார்கள்? பொருளாசை. பொருள் நமக்கு வேணும், மறந்துடக்கூடாது. பொருள் இல்லாமல் நம்ம உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு ஒரு பொருள் வேண்டும். சில ஊழியக்காரங்க சொந்த ஃப்ளைட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த ஃப்ளைட் அங்கே ஏர்போர்ட்டில் நிறுத்தினா ஒரு நாளைக்கு அதுக்கே பல லட்சங்கள் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு நிறுத்தினா அதுக்கு இவ்வளோ லட்சங்கள்னு ஒரு கணக்கு இருக்குது, அந்த பார்க்கிங்க்கு காசு கொடுக்குற மாதிரி. சில நடிகர்கள் சொந்த ஃப்ளைட்டு வைத்திருக்கிறாங்க. அவர்கள் வசதி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் அது தவறுன்னு சொல்ல வரல, அவர்கள் சூழ்நிலை அது. அப்போ அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் எதை வைத்திருக்கிறார்களோ அது அவர்களை சார்ந்தது. நான் அதற்குள்ளே கடந்து போகலை. அப்போது பொருள் நமக்கு தேவை. பொருள் இல்லாமல் நம்ம உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. ஆனால் பொருளை குறித்ததான ஆசைதான் கூடாது. பொருள் வேண்டும் என்பதற்கும் பொருளை குறித்த ஆசை என்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு. பொருள் என்பதற்கும் பொருளை குறித்த வேறுபாடு, ஆசை என்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு. அப்போ இங்கே ஆவியானவர் என்ன சொல்கிறார்? பொருளாசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. ஒரு இடத்துல போகும்போது ஒரு கொள்ளைக்கார கூட்டங்கள் நடந்து போனாங்க. ஒரு குகையில் நிறையா பணங்கள் குமிஞ்சு கிடந்தது, நிறையா குமிஞ்சு கிடந்தது. அதை போய் பார்த்து ஆளு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த குகையில் எப்படி இருந்துச்சு புதையலுங்க, எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுங்கிற புரிந்து கொள்ளணும். ஒரு சாமியார் சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வரான். சாவு என்னை துரத்துது, மரணம் என்னை விரட்டுது, நான் ஓடுறேன், சாவு என்னை துரத்துதுன்னு சொல்லிக்கிட்டே ஓடி வர்றான். அந்த இடத்துல தான் அந்த கொள்ளைக்காரங்க அந்த சாமியாரை பார்த்து, சாவு ஒன்றை துரத்துதுங்கிறியே, எங்கே துரத்துது, எப்படி துரத்துது? அவன் சொல்கிறான், அந்த குகையில் தான் இருக்குது, அந்த குகையில் தான் இருக்குது. குகையை சரியாய் காண்பித்தான். சரி நீ இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இவங்க கொள்ளைக்காரங்களாம் தைரியசாலி இல்லை. இவங்க போகிறாங்க. எப்படி மரணம் இவர்களை துரத்தும், எப்படி மரணம் நம்ம விரட்டும், நம்ம ஒரு கை பார்த்துடலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி போனால், அந்த குகைக்குள்ளே உள்ளே போனால் நிறையா தங்க நகைகள் குமிந்து கிடக்கிறது, வைரங்கள் குமிந்து கிடக்கிறது. ஒரு புதையல் அது.
இவங்க சொல்கிறாங்க, பாவி இதை பார்த்துட்டு மரணம் என்னை விரட்டுதுன்னு ஓடுறானே, எப்படி மரணம் விரட்ட முடியும் அவனை? இதை நம்ம ஆளு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மூட்டை மூட்டையாக கேட்டுறாங்க. நேரம் ஆயிடுச்சு. 2 பேர் காவலுக்கு இருக்கணும், 2 பேர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். ஆமாம், இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு, நீங்கள் 2 பேரும் காவலுக்கு இருங்க. இப்போ வந்த உடனே நம்ம சாப்பிட்டு இதை நம்ம பகிர்ந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. உள்ளே இருந்தவனுக்கு யோசித்தானுங்க, இதை 4 பங்காக வைக்கிறதுக்கு 2 பங்காக நம்ம வச்சுக்கலாம். இவங்க சாப்பாடு வாங்க போயிருக்கானுங்கள்ல, சாப்பாடு வாங்கிட்டு உள்ளே வருவானுங்க, கோயிலுக்குள்ளே வரும்போது 2 பேரையும் நம்ம சாகடிச்சிடலாம், 2 பேரையும் சாகடிச்சிடலாம். அப்போது இந்த மொத்த பணமும் யாருக்கு தான் சொந்தம்? நம்ம 2 பேருக்கும் தான் சொந்தம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆயத்தமாக இருக்கிறானுங்க. போனவர் 2 பேர் யோசித்தானுங்க, உள்ளே இருக்கவன் 2 பேருக்கும் சாப்பாட்டில் விஷத்தை வச்சுருவோம், அவனுங்க சாப்பிட்டா செத்துருவானுங்க, நம்மளை காட்ட அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்லிடுவோம். அப்போது உள்ளே இருக்கிற மொத்த புதையில் யாருக்கு தான் சொந்தம்? நமக்கு தான் சொந்தம், 2 பங்காக வச்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி சாப்பாடை வாங்கினாங்க, விஷத்தை கலந்தாங்க, எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ளே போகிறாங்க, ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்தானுங்க உள்ளே. இவனுங்க போன உடனே கத்தியால் ஒரே போடு, ஆளுக்கு ஒருத்தனை உள்ளே செத்தானுங்க. அப்பா செத்துட்டானுங்கடா, வா நம்ம நல்லா சாப்பிடலாம், சாப்பிட்டு இந்த புதையில எடுத்துகிட்டு போகலான்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டான், அதில் விஷம் இருந்தது. அவர்களும் என்ன செய்தாங்க? மரித்து போனார்கள். இதைத்தான் அங்கே சொல்லிட்டு போனா அந்த சாமியார், மரணம் என்னை விரட்டுகிறது, சாவு என்னை துரத்துகிறது, பொருள் வேண்டும், பொருள் ஆசை கூடாது. அந்த பொருள் ஆசை நம்மை பல பிரச்சனைகளுக்குள்ளாய் கொண்டு போய் முடித்து விடும். பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகளை கொண்டு போய் முடிச்சிடும், குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளை கொண்டு போய் முடிச்சிடும். பொருள் ஆசை ஆசை என்று போய் இல்லை இருக்கிறதும் இழந்து போன நிலைமையில் மாறி போகும். திரும்பவும் சொல்லுகிறேன், பொருள் நமக்கு தேவை. பொருள் இல்லாமல் நானானாலும் நீங்கனாலும் உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் பொருளை குறித்த ஆசை இல்லாதபடி நம்மால் வாழ முடியும். அல்லேலூயா. பொருள் இல்லாதபடி நம்மால் வாழ முடியாது, பொருள் ஆசை இல்லாதபடி வாழ முடியும். ஆனால் அந்த பொருள் ஆசைங்கிறது உள்ளே வந்துருச்சுன்னா தான் நம்முடைய பிரச்சனைக்கு ஆரம்பமே அதுதான். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. அடுத்து அதே 15வது வசனத்தில், செவ்வையான வழியை விட்டு, அப்போ பொருளாசைக்குள்ளே நீ போகும்போது ஒழுங்கான வழியை விட்டு வெளியில் போகிறேன்னு அர்த்தம். செவ்வையான வழியை விட்டு தப்பி நடந்த பேயரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியிலே நடக்கிறார்கள். அவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு தான் சாபத்திற்கு வழி என்று ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போனான். அப்போ அடுத்து சாபம் எப்படி வருகிறது? செம்மையான வழியை விட்டு விலகிறதுக்கு காரணம் பொருள் ஆசை. பொருள் நமக்கு தேவை, பொருள் ஆசை வேண்டாம். பொருளாசை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நம்மை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சாபம் சூழ்ந்து கொள்ளுகிறது. முதலாவது என்ன பார்த்தோம்? பிறரை ஏமாற்றும் போது சாபம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இரண்டாவது, தேவனை விட்டு தூரம் போய் நம்முடைய கையின் கிரியைகள் தவறாக இருக்கிறபடினால் சாபம் சூழ்ந்து கொள்ளுகிறது. மூன்றாவது, தேவனிடத்தில் வராதபடி இருக்கிறபடியினால் சாபம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நான்காவதாக, பொருளாசை இருக்கிறபடியினால் சாபம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அடுத்து உபாகம புஸ்தகத்தில் நம்ம வாசித்த 23:19 வாசிப்போம். 23:19. கடனாக கொடுக்கிற பணத்திற்கும் ஆகாரத்திற்கும்
கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. கீழே வரும்போது நீ பிறரிடத்தில் வட்டி வாங்கிக் கொள்ளுன்னு சொல்லி இருக்குது. பிறரிடத்தில் வட்டி வாங்கிக் கொள்ளுன்னு சொல்லி இருக்குது. இங்கே வரும்போது உன் சகோதரரிடத்தில் என்ன செய்யாத, வட்டி வாங்காத அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த வட்டி என்பதே பெரிய ஒரு சாபத்திற்குரியது. வட்டி என்பது, அப்போ பேங்கில் போடுறோம் வட்டி கொடுக்குறாங்க, நம்ம கேட்கல, அவங்க கொடுக்கறது. அது அவர்கள் இவ்வளோ போட்டால் இவ்வளோ உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம் என்று அதை வைத்து அவர்கள் பல பிஸ்னஸ் பண்ணுகிறார்கள். ஆனால் கொடுக்கக்கூடியது. அப்போ இங்கே இந்த வட்டியை குறித்து வரும்போது சகோதரத்தில் வட்டி வாங்காத. எங்கள் வீட்டில் என்னுடைய அம்மாவுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. மேரி என்று கையெழுத்து மட்டும் போட தெரியும். அது யார் கற்றுக் கொடுத்தான்னு எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. மேரி என்று கையெழுத்து போட தெரியும். வட்டி கணக்கு நல்லா போடுவாங்க. தமிழ் மாதம் தான் சொல்லுவாங்க. ஆடி ஆவணி ஐப்பசி, அதுக்கு மேலே தெரியலை. அது என்ன அந்த சரி ஏதோ பேசி என்ன இந்த வட்டி கணக்கு நல்லா ஜோராக போடுவாங்க. இத்தனை மாதம் ஆச்சு. ஆமாம், ஏன்னா அன்னைக்கு எங்கள் வீடு வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான வீடுன்னு சொல்ல முடியாது, பெரிய கோடீஸ்வரன் வீடுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வசதி உள்ள ஒரு குடும்பம், ஓரளவுக்கு நல்ல வசதி உள்ள குடும்பம். அந்த ஏரியாவில் முதல்ல ஏதாவது ஒரு விசேஷ பொருள் இருந்தால் அது எங்கள் வீட்டில் இருக்கும். இந்த ரேடியோ, அப்போல்லாம் பெரிய ரேடியோக்கள், பெரிய பேட்டரி வச்சு போடக்கூடியது, சைக்கிள் வைத்திருந்தது. இந்த வாட்சுகள்லாம் அன்னைக்கே ஆன்லைனில் பாம்பேக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தார். இப்போ ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடியே. அது இன்னைக்கு தான் ஆன்லைன்லன்னு வருது. இதெல்லாம் வித்தியாசமான பொருள்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பணம் எங்களுக்கு தாராளமாக இருந்தது அந்த நாட்களில். எங்கள் அம்மா வட்டிக்கு வாங்கிறதுல அவர்கள் கில்லாடி. எங்கள் அப்பாட்ட வந்து யாராவது கேட்டானா தெரியாது, அங்கே இருக்கிறாங்க, அங்கே போய் கேளுங்கம்பாங்க. ஆமாம், அடுத்த வாசலில் வெளியே வந்து கேட்பாங்க, என்ன கொண்டு வந்துருக்கிற எங்கள் அம்மா தான் கேட்பாங்க. நகையாக இருக்கும், இல்லைன்னா பித்தளை பாத்திரங்களாக. ஆனால் எவர் சில்வர்லாம் கிடையாது அன்றைக்கி. பித்தளை பாத்திரங்களாக இருக்கும், செம்பு பாத்திரங்களாக இருக்கும், இல்லைன்னா நகைகளாக இருக்கும். அவங்க வாங்கும்போதே கேட்பாங்க, இதை எப்போ நீ திருப்புவ, எப்போ நீ திருப்புவ. அவங்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் சொல்கிறாங்கன்னு வைங்க. இந்த நாளில் இதை திருப்பலன்னா திரும்ப வந்து நீ கேட்கக்கூடாது. நோட்டீஸ் எல்லாம் கிடையாது, அதான் அன்னைக்கு தான் நோட்டீஸு. இதுதான் வாங்கும்போதே இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதை அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புவாங்க. திரும்ப வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க, அதை அப்படியே மறந்தவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் வீட்டில் உட்காந்து நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா பேசுவோம். பேசும்போது எம்மோ இப்படி இருக்கிறவங்க நகை இருக்கிறவங்க பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்து சேர்க்குற, அது எங்கே தான் போவோம் தெரியலம்மா அப்படிமோ பேசுவோம். நாங்கள் காலப்போக்கில் எங்களுடைய குடும்பங்கள் அப்படி 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 எல்லாம் கீழாய் போனது. ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு மாறினது. அதுக்கு காரணம் ஒரு 50,000 ரூபாய் என்னவோ கொண்டு போய் நாகர்கோயிலில் ஒரு இடத்துல எங்கள் அப்பா கொடுத்துட்டு வந்தார். ஆமாம், 1க்கு 4 தருவாங்கன்னு சொல்லி கள்ள நோட்டு. அதில் போனது தான் அது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அடி வாங்கி எல்லாம் கடந்து போனது. அதே போல் வீட்டில் உட்காரும்போது ஒரு நாள் பேசுனேமோ, நீங்கள் வாங்கின வட்டி தாமா இன்றைக்கி நம்ம அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் டேய் போங்கடா, அதெல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பாருங்கடா அப்படின்னாங்க. இது என்னுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், எங்கோ நடந்தது அல்ல. அப்போ வட்டி வாங்குவது, அவர்கள் கொடுப்பது என்பது வேறு. ஆனால் நாம் வட்டி கண்டு கொடுத்து வாங்குகிறோம் என்றால் அது நமக்கு சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிறோம். நாம் அதை யோசிக்கிறது இல்லை, நாம் தெரிந்து கொள்றதில்லை. அவர்கள் விரும்பி கொடுக்கிறார்கள் என்றால் அது வேறு. வீட்டில் இது சகோதரிகள் சாதாரணமாக செய்வாங்க. இந்த பக்கத்து வீட்டு அக்கா தான் வாங்கிட்டு வந்தேன் 200 ரூபா, இதுக்கு 10 ரூபா சேர்த்து கொடுக்கணும் 2 நாளில். 2 நாளில் கொடுக்கலாம், 4 நாள் ஆச்சுன்னா அதுக்கு 200 ரூபா, அதுக்கு 20 ரூபா சேர்த்து கொடுக்கணும், கொடுத்துரு. அது காசு இவங்க காசாக தான் இருக்கும். பிறகு எங்கே பக்கத்து வீட்டு அக்காட்ட வாங்கிட்டு வர்றது?
ஆமாம், அடுத்து விட்டா கட்டங்க வாங்கிட்டு வர்றது. இவங்கள நம்பி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்றாங்களா? அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தங்களுக்கு தாங்களே எச்சரிக்கையாக இருக்கும் இல்லையா? வட்டி கொடுத்து வாங்குவது சாபத்தை கொண்டு வரும். கடைசியாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்து முடிக்கலாம். மல்கியா 3:9 வாசிப்போம். மல்கியா 3:9 மத்தேயுக்கு முன்னாடி உள்ள புஸ்தகம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆமாம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாம் என்னை வஞ்சித்தீர்கள். இது யார் சொல்றதுன்னா தேவன் சொல்லுகிறார். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? 8வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதினாலே என்னை வஞ்சித்தோம் என்று நீங்க கேட்குறீங்க. தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே, தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்னை வஞ்சித்தீர்கள். இதற்கு நான் விளக்கமெல்லாம் கொடுக்க விரும்பலை. கர்த்தரை நாம் வஞ்சிக்கும் போது சாபம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அப்போ முதலாவது சாபம் எப்படி நம்மை சூழ்ந்து கொள்கிறது? பிறரை ஏமாற்றுவதினால். இரண்டாவது தேவனை விட்டு தூரம் போறதினால். மூன்றாவது தேவனிடத்தில் வராதபடியினால். நான்காவது பொருள் ஆசையினால். ஐந்தாவது வட்டிக்கு கொடுப்பதினால். ஆறாவது தேவனை வஞ்சிப்பதினால் இந்த சாபங்கள் நமக்கு சூழ்கிறது. இப்படிப்பட்ட சாபத்தை தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன் என்று 9வது மாதத்தில் சொல்றாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு பரவி இருந்தபோது அவர்களுக்கு சாபத்தை கூற வேண்டும் என்று போன மனிதனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்தது. அது சிறு குழந்தை. அது ஒரு 6 மாதத்திற்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு குழந்தை. அவருடைய உறவினர், அவருடைய அண்ணன் தூரத்தில் இருந்தவர் வந்து அந்த குழந்தையை கையில் தூக்கி வைத்து கொண்டு அந்த குழந்தையை பார்த்து அதை கொஞ்சி விட்டு அவர் ஊருக்கு கடந்து போக வேண்டும் நினைக்கும் போது அந்த குழந்தையை எடுத்து கையிலே வைத்து கொண்டு அவர் அழுது கொண்டு இருக்கிறார். இனி உன்னை பார்ப்பேனா, பார்க்க முடியுமா, எப்படி பார்ப்பேன் என்று அவர் அழுது கொண்டு இருக்கிறார். அவர்கள் ஊருக்கு கடந்து போய்விட்டார்கள். குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அந்த பெற்றவர்கள் அந்த குழந்தைக்குரிய பாட்டியை பார்த்து அந்த தகப்பனார் கேட்கிறார், அம்மா, அண்ணன் அழுது கொண்டு போகிறாரே ஏன்? இப்படி வார்த்தைகளை சொல்லி அழுகிறாரே ஏன்? அதற்கு அவங்க அம்மா சொன்னது வார்த்தை, அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வீட்டில் ஒரு பெரிய சாபம் உண்டு. நம்ம வீட்டில் ஒரு சாபம் உண்டு. அதாவது பிள்ளைகள் பிறக்கும்போது, அதாவது மகன்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் என்றால் முதல் குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தால் அது உயிரோடு இருக்காது, அது மரித்து போகும். மூத்த அண்ணனை பார்ப்பாய் என்று சொன்னால் அவருக்கு முதல் பிறந்தது பையன், அவன் 1 மாதம் இருந்து மரித்தான். அதற்கடுத்து ஒரு அண்ணனுக்கு பிறந்தது முதல் குழந்தை பையன், அவன் 1 வாரம் இருந்து மரித்தான். அதே போல உனக்கு இருக்கிறது உன்னுடைய முதல் குழந்தை பையனாய் இருக்கிறபடியினால் அவன் இருப்பானா செத்து விடுவானா என்று தெரியாதுங்கிறதுனால தான் அண்ணன் அதை சொல்லி அழுதுகிட்டு போகிறான். வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அது சொன்னது யார்கிட்ட இல்லை, என்கிட்ட தான், இமானை குறித்து தான் சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், குடும்பத்தில் இருக்கிற சாபத்தின்படியே தொடர்ந்து எனக்கும் வந்ததுன்னு சொன்னால் நான் அவருடைய வேலையை செய்ததில் அர்த்தம் இல்லைம்மா. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். நான் அவருடைய வேலையை செய்கிறேன், அவருக்காக வேலையை செய்கிறேன், என்னுடைய குடும்பத்தை பார்க்குறது அவருடைய வேலைம்மா அப்படின்னு சொன்னேன். 32 வருடங்களை முடிக்க கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் இருந்த சாபம்
அந்த சாபத்தை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு ஜீவனோடு இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எங்கோ நடந்ததல்ல, உங்கள் கண் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். இந்த மாதத்தில் அது மாறும். நம்ம விசுவாசிப்போம்.